சர்ச்சில் 2 பேரை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஜாய்சனா நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன், அவருக்கு நான் தான் பேர் விட்டேன். தோத்திரம். இப்பொழுது சுவிசனுடைய பையனுக்கும் ஒரு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர்கள் போதகருடைய பிள்ளைகள், 2 பேருமே போதகருடைய பிள்ளைகள் தான். அவர்களும் போதகர்கள் தான். 2 பேருமே அவர்கள் ஊழியம் செய்கிறது தான். அவர்களுக்கு பெரிய ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று ஸ்தோத்திரம் நான் விரும்பலை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமைகள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக அவர்கள் கேட்கவும் பதில் சொல்லவும் குழந்தையை பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் உதவி செய்யும். ஆமேன். தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிர்பாராத நேரத்தில் இப்படி எதிர்பாராத பிரதிஷ்டைகளை கர்த்தர் உங்கள் சபையில் பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. நீங்கள் இருவரும் கர்த்தருக்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கண்ணீரோடும் புத்திமதி சொல்லி அன்போடும் அரவணைத்து ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை செய்து கர்த்தருக்காய் சபைக்காய் கர்த்தருடைய நாமத்துக்காய் வளர்ப்பேன் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமேன். அந்த வாக்கின்படி இந்த பிள்ளைய நான் பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். அவர் என் கையில் வருவதற்கு முன்பதாகவே அவர் ராகம் போட ஆரம்பித்து விட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம். இந்த மைக்க ஸ்டாண்டில் வைக்கிறவா? ஸ்தோத்திரம். குழந்தை கையில் எடுக்கணும்ல, குழந்தை கையில் எடுக்கணும்ல. ஸ்தோத்திரம். ஸ்டாண்டு மைக்க வைப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை அருள் செய்தார் என்று ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் சுவிசனுக்கும் ஜெனிபாவுக்கும் கிருபையாய் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த குழந்தையை தேவனுக்கு முன்பதாக சபைக்கு முன்பதாக தோத்திரம் போதகர்களுக்கு முன்பதாக இந்த குழந்தை இன்னைக்கு பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்யணும். பரலோகம் இந்த குழந்தையை பார்க்கறது, பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜோகன் சாலமோன் என்று பெயர் சூட்டி குழந்தையை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லார் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். குழந்தைக்கு நேராய் கரங்களை நீட்டுவோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோகன் சாலம் என்று பெயரை நாங்கள் பதிவு செய்கிறோம். பரலோகத்தில் இந்த பெயர் பதிவு செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானத்திலும் கிருபையிலும் ஆவியிலும் பிள்ளை வளர உதவி செய்யும். பெற்றோருக்கு பயப்பட பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு பிள்ளை ஆண்டவரை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால சபையாராக சேர்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.